ஸ்ரீலங்காவில் இப்போ பல விஷயங்கள் பேசுபொருளாக இருந்தாலும் அதிகமாக நாக்களோட கவனத்தை ஈர்த்த விஷயம் தான் 6ஆம் ஆண்டு இங்கிலீஷ் புக்கில் பிரிண்ட் பண்ணப்பட்ட அந்த லிங்க். இப்போ மாணவர்களுக்கு முதல் மாதிரி கட்டுக்கட்டாலாம் புக் பிரிண்ட் பண்ணுறது இல்லை, ஒரு மொடியூல் புக், இந்தந்த விஷயங்கள் இங்கெங்கே இருக்குது, அதை போய் தேடி படிச்சு கொள்ளுங்க அப்படின்ற ஒரு கைட் புக்காக தான் இன்னைக்கு பிரிண்ட் பண்ணப்படுது. அப்படி மாணவர்களுக்கு தேடி படிக்க சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு லிங்க் தான் இன்னைக்கு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. அது என்ன லிங்க்னா யாருமே பார்க்கக்கூடாத ஓரினச்சேர்க்கை சம்பந்தப்பட்ட லிங்க் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல வேளை மாணவர்கள்ட்ட கைக்கு அந்த புக் போறதுக்கு முன்னால் அது கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு சிஐடி விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. 6 கோடி செலவுல அச்சிடப்பட்ட 4 லட்சம் புத்தகங்களை தூக்கி வீசுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இதுக்கு கல்வி அமைச்சர் முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த 4 லட்சம் புக்கையும் தூக்கி வீச இயலாது, அந்த பேஜை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை மாணவர்கள்ட்ட ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்துல கல்வி அமைச்சு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பலரால குற்றம் சாட்டப்பட்டாலும் இதுல 3 நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்று கல்வி அமைச்சு, இரண்டாவது தேசிய கல்வி நிர்வாகம் NIE சொல்லக்கூடிய தேசிய கல்வி நிர்வாகம், மூணாவதா தேசிய அச்சிடல் மற்றும் வெளியீட்டு நிறுவனம். இது மூணுமே இங்க சம்பந்தப்பட்டிருக்கு. ஸோ இது ஒருத்தர் 2 பேர் மற்றும் சரி பார்த்து வெளியிடுறது இல்லை. ஸ்ரீலங்கால புக்ஸ், ஒவ்வொரு புக்ஸையும் பலராலையும் மேற்பார்வை செய்யப்பட்டு தான் வெளியிடப்படுது. ஸோ இது எங்க தப்பு நடந்துச்சு, இதுக்கு தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்களை இங்க எழுப்புது. இது உண்மையிலேயே வேணுமென்னு நடந்திருந்தா அந்த குற்றம் யாரு செஞ்சாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படணும். ஏற்கனவே ஸ்ரீலங்கால ஓரினச்சேர்க்கையை சட்டமாக்கலாம்னு சொல்லி பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி நடந்தது. ஒருவேளை இந்த விஷயத்த மாணவர்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணினா ஈஸியா இருக்குமோன்னு சொல்லி யாரும் செய்கிற பிளேனோ தெரியல அப்படிங்கிற சந்தேகத்தை கூட இங்க எழுப்புது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஓரினச்சேர்க்கை போன்ற விஷயங்களை நம்ம நாட்டுக்குள்ள வாரத்துக்கு நம்ம யாருமே அனுமதிக்க கூடாது. யாரு இதை கொண்டு வர ட்ரை பண்ணாலும் நாம் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களோட பிள்ளைகிட்ட விஷயத்துல கவனமா இருந்தாலே போதும். அவங்க படிக்கிற வெப்சைட் லிங்க்ஸ் இது மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்து நாம தான் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்.